சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே 1,40,500 ரூபாய் லஞ்ச பணத்தை காரில் கொண்டு சென்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் சோதனைச் சாவடி ஆய்வாளர் லியோ ஆண்டனியை சேலம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரில் உள்ள சோதனை சாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வந்த லியோ ஆண்டனி லஞ்ச பணத்துடன் இன்று காலை சேலம் வழியே ஈரோடுக்கு சென்றார். அப்போது அவரை சேலம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூரில் சோதனை சாவடி உள்ளது. இங்கு மோட்டார் வாகன ஆய்வாளராக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த லியோ ஆண்டனி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று இரவு பணி முடித்துக் கொண்டு இன்று காலை கார் மூலம் சொந்த ஊரான ஈரோட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். இன்று காலை சேலம் அருகே உள்ள கருப்பூர் சோதனை சாவடி அருகே இவரது காரை சேலம் லஞ்ச ஒழிப்பு பிரிவு ஏடிஎஸ்பி கிருஷ்ணராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் முருகன், நரேந்திரன் ஆகியோர் கொண்ட போலீசார் காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போ காரில் ரூபாய் 1,40,500 மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த பணத்துக்குரிய போதிய ஆவணங்கள் இல்லை. இதனை அடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் லியோ ஆண்டனி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பின்னர் சேலம் மத்திய சிறையில் லியோ ஆண்டனி அடைக்கப்பட உள்ளார். இந்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.